அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, எல்லாருக்கும் பிடிச்சமான பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான்வெஜ் இல்லாமல் வெஜிடபிளில் நான்வெஜ் டேஸ்ட்டில் அட்டகாசமான ஒரு பிரியாணி, அடுக்கு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறியை வச்சு சூப்பரான டேஸ்ட்டான பிரியாணி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மேகி மசாலா மாதிரி ஒரே ஒரு மசாலாவை வச்சு நான் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க. நம்ம 2 மினிட்ஸில் மேகி ரெடி பண்ணுற மாதிரி ஒரே மசாலாவில் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் தேவையான வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எடுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. இப்போ ஜீரக சம்பாவில் தான் 1/2 கிலோ அளவுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயத்தை நான் பொன்னிறமாக வதக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ பிரியாணி செய்வதற்கு பிரியாணி சட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, சாஜீரா, அன்னாச்சி முக்கு பூ இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மசாலாவே நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோல் கரம் மசாலா போட்டு நல்லா வறுத்துட்டு, இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரே மசாலா வச்சு எப்படி பிரியாணி செய்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேஜிக் மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட்டு இந்த வெஜிடபிளில் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புளிப்பு ரொம்ப தேவையில்லை வெஜிடபிள் பிரியாணிக்கு. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இதே மாதிரியே பார்த்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறியை சேர்த்துக்கலாம். காய்கறிகள் சேர்ந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருவோம். இதில் நீங்கள் பீன்ஸு, காலிஃப்ளவர், பன்னீர் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருக்கிற காய்கறி வச்சு நான் செஞ்சுட்டேன். இப்போ காய்கறி வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு 3/4 திட்ட அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே காய்கறி நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் மூடி போடுங்க. பச்சை வாசனை போயிடும். நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒரு அரை பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மேகி மசாலா நான் சொன்னேன்ல, இது வீட்லேயே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு மசாலா எவ்வளோ போடணும், எந்த அளவு போடணும் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருப்பீங்க. சில டைம் நமக்கு ஜீரகம் இருக்காது, மிளகு இருக்காது. அதெல்லாம் நம்ம எதுவுமே ஃபீல் பண்ணிக்க வேணாம். இந்த ஒரே ஒரு மசாலா இருந்தால் போதும். இது 1 கிலோ பாக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் இது 1/2 கிலோ சாப்பாடு ஆக்குறதுனால 1/2 பாக்கெட் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க போகிறதில்ல. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இந்த மசாலா வேணும்னாக்கா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. ஜீரக சம்பா அவ்வளோ வாசமனமாக இருக்குது, அப்படியே கமகமகமன்னு மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது குட்டி குட்டியாக இருக்கும், அதனால் பார்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 3/4 பதத்துக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மசாலா எப்பவும் போடுற மாதிரி மிளகுத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கோங்க.
நான் எந்த மசாலாவும் போடவே இல்லை, நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஆல் இன் ஒன் சொல்லிட்டு ஒரே மசாலா நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். என் ஹஸ்பண்டு தான் இதுக்கு பிராண்ட் அம்பாஸ்டர். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுக்கு பிரியாணி தானே போட போகிறோம், அதனால் நம்ம வெந்த காய்கறியை பாதி எடுத்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாதி காய்கறியை உள்ளே வச்சுட்டு கொத்தமல்லி இலை, வறுத்து வச்ச வெங்காயம், முந்திரி திராட்சை எல்லாம் அதிலே வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அரிசியை பாதி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா மசாலா மட்டும் தீஞ்சு வந்துடும். இப்போ மேலே கொஞ்சம் அரிசியை போட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நெய்யே ஊற்ற மாட்டேன் பிரியாணிக்கு. மேலே மட்டும் டம் போடும்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுவேன், அவ்வளோதான். ஸோ நெய் இல்லாமல் செஞ்சோன்னா பிரியாணி சூப்பராக மணமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் அப்படின்னு பயப்படலாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற மசாலாவையும் கொட்டி நம்ம டம் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெய் ஊற்றி செஞ்சோன்னா பிரியாணி ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வரன்னு போயிடும். நம்ம எண்ணெய் விட்டு செய்யும்போது எப்பவும் ஆக்கின மாதிரி பொலன்னு இருக்கும் பிரியாணி, அதுதான் ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே நான் வெங்காயத்தை தூவிக்கிறேன். பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணிக்கு, அப்போ தான் இது பிரியாணி தான் நமக்கு வெங்காயம் தான் வாசனை கொடுக்கக்கூடியது. இப்போ முந்திரி திராட்சை, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் மேலே தூவிட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஜாஃப்ரான் இருந்தால் கூட, அதாவது குங்குமப்பூ இருந்தால் தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க, அது நல்லா வாசமானமாக இருக்கும். இப்போ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி டம் போடும்போது ஸ்பூனால் 3 பக்கம் குத்தி விட்டுட்டோன்னா அடியிலேருந்து ஆவி ஈவனாக சோறு டம்மாவும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மூடி போட்டு ஆவி வெளியே போகாத அளவுக்கு நம்ம மூடி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு திறந்து பார்க்குறேன். சூப்பராக அழகாக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், அப்படியே பொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அருமையான பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடேரியனுக்கெலாம் இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்காத ஆளே இருக்காது. ஸோ இதே மாதிரி டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டு நான் மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் சைடிஷாக மாங்காய் பச்சடியும் தால்ச்சா சிக்கன் ஃப்ரை வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கல்யாண பந்தியில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ வாசம், மனம். ஜீரக சாம்பாலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்க்கும் போதே ஹைதராபாத் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.